வணக்கம். எல்லாம் வல்ல வரம் தரும் கால பைரவருடைய அருள்னால் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, மை. அதாவது மையினாலே அது மாயை, அதாவது மாய கண்ணனுடைய ஒரு சொரூபம்னு கூட சொல்லலாம். வசியமை. வசியமையில் நிறைய மை இருக்குது. ராஜவசியமை, ஜனவசியமை, தனவசியமை, இந்திரஜாலமை, மகேந்திரஜாலம், இந்த மாதிரி மையில் பல வகை இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா வகையான மையும் இருக்குது. அது ஒரு சில மை மட்டும் எல்லாருக்கும் கொடுக்குறது இல்லை, தகுதி உடையவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி வசியமை, இந்த மாதிரி ஜனவசியமை, ராஜவசியமை, இந்த மாதிரி மை மட்டும்தான் இப்போ எல்லா மக்களுக்கும் நம்ம இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும். சில பேர் பார்த்திங்கன்னா மையை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்லாம் நிறைய பேர் ஊரில் சொல்லிட்டு தெரிவாங்க. அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. ஏன்னா மையின்கிறது ஆதி காலத்தில் இருந்தே இருக்குது. மையினுடைய தலைவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சனா தேவி, ஆஞ்சநேயருடைய அம்மா. அதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ராமாயணத்தில் அஞ்சனா தேவிக்கு பார்த்திங்கன்னா திருமணமாகி ரொம்ப ஆண்டு காலமாக குழந்தைகளே இல்லை. அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால அவங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு அசர்தி கேட்குது அவங்களுக்கு. அப்போ அவங்க திருப்பதியில் தென்பகுதியில் உள்ள மலையில் உட்காந்து தவம் இருக்கிறாங்க. தவம் இருக்கும்போதே அவங்களுக்கு அந்த அசரீதி கேட்குது. நீ அழகர் கோயில் போய் அங்கே இருக்க சுந்தரராஜ பெருமாளை நோக்கி தவறு, அவர் மூலியமாகவே உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு அசரீதி கேட்குது. அதன்படி அஞ்சனா தேவி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மதுரையில் உள்ள அழகர் கோயிலுக்கு வர்றாங்க. அழகர் கோயிலில் அங்கே உள்ள சுந்தரராஜ பெருமாளை நோக்கி தவம் இருக்கிறாங்க. தவம் ஆரம்பிக்கும் போது என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துட்டா அந்த குழந்தைக்கு பிறக்கிற குழந்தைக்கு ஓன் பேரையே வச்சிட்றேன், சுந்தரராஜனுங்கிற பேரையே வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி நல்ல மனதார வேண்டிக்கிட்டு உட்காந்து மந்திரம் சொல்கிற தவம் இருக்கிறாங்க. தவம் பார்த்திங்கன்னா அந்த தவத்துக்கு மகிழ்ந்து சுந்தரராஜ பெருமாள் அவர் அஞ்சனா தேவிக்கு காட்சி அளித்து, உனக்கு நல்ல பராக்கிரமசாலியாக சிவ ஸ்வரூபமாக ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்குறாரு. வரம் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ அது மட்டும் இல்லை, அவங்க செஞ்ச தவத்துக்கு மனமகிழ்ந்து இந்த உலகத்துள்ள அனைத்து மாயைகளுக்கும் நான் தலைவியாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த வரமும் கொடுக்குறாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த மையினுடைய தலைவி, இந்த மையினா மாயம், இந்த மாயினுடைய தலைவியாக அஞ்சனா தேவி அன்னையில் ஆகுறாங்க. இப்போ நீங்கள் ராமாயணத்திலே பார்த்தீங்கன்னா சுந்தரகாண்டம் என்ற ஒன்று இருக்கும். சுந்தரகாண்டம் ஏன்னு அந்த பேர் வந்துச்சுன்னா, ஆஞ்சநேயருடைய பேர் சுந்தரராஜன். அந்த தவத்தின் பலனாக அவங்க அம்மா வச்ச பேர் சுந்தரராஜன். அதனால தான் அந்த காண்டத்துக்கு பேர் சுந்தரகாண்டம்னு வச்சுருப்பாங்க. அந்த சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயருடைய அருமை பெருமைகள்லாம் ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க. எப்பேற்பட்ட ஒரு இருளடைஞ்ச வீடாக இருந்தாலும் சரி, இல்லை துஷ்ட சக்திகள் பாதிப்புள்ள வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் சுந்தரகாண்டத்தை பற்றி படித்து ஆஞ்சநேயருடைய அருமை பெருமைகள்லாம் பாராயணம் செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே உள்ள துஷ்ட சக்திகள் பாதிப்புகளாக நீங்கி செல்வம் கொளிக்கும், வறுமை நீங்கி ஒரு வளமான வாழ்க்கை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். அது இப்போ வரையும் அது உண்மைதான். இப்போ யார் வீட்டில் என்ன பாதிப்புகள் இருந்தாலும் நீங்கள் ஒரு ஆஞ்சநேயர் பாராயணம் பண்ணி ஒரு 4 பேர்த்துக்கு உணவு அளித்தாலே போதும், உங்களுக்கு அனைத்து கஷ்டங்களையும் நீக்கி ஆஞ்சநேயருடைய அருள்னால நீங்கள் தப்பிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த மை பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடத்துல மை கொடுக்குறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா 4000 5000ன்னு காசு வாங்கிக்கிட்டு அந்த மை பார்த்திங்கன்னா சரியாக வேலை செய்கிறதே இல்லை. ஏன் அந்த மையெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே தெய்வ சக்திகள் இருக்குது. அந்த மூலிகைகளை முறைப்படி காப்பு கட்டி எடுத்து சுத்தபத்தமாக, இப்போ மாந்திரிகம்னாலே பிரம்மச்சரியமாக இருக்கணும். பிரம்மச்சரியமாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு மாந்திரிகம் சித்திக்கும். குடும்பம் கட்டு, அதாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறையா அநியாயம் பண்ணிட்டு சாக போகிற காலத்தில் நான் மாந்திரிகம் கற்றுக்கிறேன் அது கற்றுக்கிறேன்னு போயிட்டு திடீர்னு ஒரே நாளில் மந்திரவாதி ஆகிட்டு அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆட்கள்லாம் பண்ணால் உங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா இருக்க அநியாயம் பண்ணிவிட்டு 4-5 கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4-5 வப்பாட்டி வச்சுக்கிட்டு எல்லோரும் கூட இருந்துட்டு நீ மூலிகை செடியை தொட்டேன்னா உனக்கு மூலிகை செடி உனக்கு வேலை செய்யாது. அதெல்லாம் பிரம்மச்சரியமாக இருந்து நீங்கள் கடைபிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மூலிகை உங்களுக்கு பலன் கொடுக்கும். அதனுடைய பலனால் மக்களுடைய துன்பங்களை நீங்கள் நீக்க முடியும். நம்ம கொடுக்குற வசியமையில் முறைப்படி 4 நட்சத்திரம் பார்த்து காப்பு கட்டி எடுத்து அதை முறைப்படி உயிர் கொடுத்து அஞ்சனா தேவியினுடைய அருள்னால் எல்லா மக்களுக்குமே நான் இலவசமாக கொடுக்க போகிறேன் மை. இனிமேல் யாரும் காசு கொடுத்து வாங்கி எங்கேயும் போய் ஏமாற வேணாம். கணவன் மனைவி பிரச்சனைனா எப்போ வேணாலும் எங்கள் எல்லாம் வல்ல வரம் தரும் காலபைரவருடைய அருள்னால் எங்களுடைய ஆன்மீக நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு நேராக வருபவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவி வசியமை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலவசமாகவே நான் கொடுக்க போகிறேன். பாதிப்புள்ளவர்கள், இப்போ கணவன் பேச்சை கேட்காத மனைவியாக இருந்தாலும் சரி, மனைவி பேச்சை கேட்காத கணவன்மார்களாக இருந்தாலும் சரி,
இல்லை பெற்றவங்க பேச்சை கேட்காம குழந்தைகள் இந்த மாதிரி எந்த உறவுகளாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு நேராக வாங்க, அவங்களுக்கு நாங்கள் இலவசமாகவே நாங்கள் கொடுக்க போகிறோம். எங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லை பார்த்திங்கன்னா, இப்போ இந்த வசிய மையில் சில தாந்திரிகமான விஷயங்களும் நிறையா பண்ணலாம் அந்த வசிய மையை வச்சு. இதில் வந்து புதையல் எடுக்கிறதுக்கான மை முறைகள் இருக்கிறது, இல்லை ஜால வித்தைகள் செய்கிறதுக்கான மைகளும் நிறையா இருக்குது. அதெல்லாம் வந்து தகுதி உடையவர்களுக்கு மட்டும் அதுக்கான மூலிகைகள் என்னென்ன சேர்த்து அரைக்கணும், இந்த மாதிரி மை அரைக்கிற வித்தையும் நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். விருப்பம் உள்ளவர்கள் அதை எங்கள்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் அதை செஞ்சு பயனடைஞ்சுக்கலாம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பிரம்மச்சரியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு அதுக்காக சாமி எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்காங்களே, நான் அதெல்லாம் கற்றுக்க முடியாதுலாம் கற்றுக்கலாம். அதுக்கெல்லாம் கால நேரம் இருக்குது. கரெக்டாக அந்த நான் சொல்லக்கூடிய காலத்தில் நீங்கள் சுத்தபத்தமாக இருந்து பிரம்மச்சரியம், ஐயப்பன் கோயிலுக்கு போகிற மாதிரி பிரம்மச்சரியமாக நீங்கள் விரதம் இருந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வேலை செய்யும். அதை விட்டுட்டு நம்ம 3 வேளையும் கறி, மீன், போதை தரக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி சரக்கு அடிச்சுட்டு இதெல்லாம் சுற்றி தெரிஞ்சு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது வேலை செய்யாது. இப்போ இந்த வசியமை யார் யாருக்கெல்லாம் இலவசம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வரம் தரும் காலபைரவர் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸுக்கும், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸுக்கும், நேரில் வர்றவங்களுக்கும் மட்டும் இந்த வசியமை உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். உங்களுக்கு தேவைப்படுபவர்கள் நம்மக்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த வசியமையை பெற்று உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்திக்குமாறு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.